சின்ன பசங்க, உழைக்கிறவங்க, இவ்வளவு தூரம் உழைச்சவங்கள வந்து யாருமே மக்கள் மதிக்கலன்றது, வெறும் சினிமா முகத்தை பார்த்து, வெறும் இந்த பரம்பரை அரசியல் முகத்தை பார்த்து போறாங்க அப்படின்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. மனுஷன் ஆல்மோஸ்ட் வயசு ஆயிருச்சு. முதல்ல மாதிரி பாவம் கத்திலாம் பேச முடியல. அவருக்கு அப்புறம் யாரு இந்த மாதிரி நமக்கு இன்னொரு தலைவன் கிடப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அதாவது வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு கடைசி 17 வருஷமா போராடிட்டு இருக்க ஒரு மனுஷன். நல்லா யோசிச்சு பாரு, நீ ரொம்ப நாளா கஷ்டப்படுற, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நீ சாதிக்கலாம்னு நினைக்கும் போது ஒருத்தன் டக்குன்னு ரெக்கமெண்டேஷன்ல வந்து அதை வாங்கிட்டு போயிடும். அப்ப ஒரு மாதிரி வலிக்கும். அந்த வலி எப்படி சொல்றதுன்னு தெரியாது. கத்தலாமான்னு தோணும், கொன்றலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும்ல. ஒருத்தன் 17 வருஷமா போராடுறான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் வந்து உள்ள நுழைஞ்சு அவங்களோட வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க. விஜயகாந்த் ஆகட்டும் 2015ல, 2021ல கமலஹாசன் ஆகட்டும், இப்ப 2026ல உங்க தளபதி ஆகட்டும். ஆனா என்டிகே ஓட்டு போற நம்ம எல்லாம் ஃபீலே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய பண்ணிருக்கோம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். அந்த மனுஷன் இன்னைக்கு நீங்க விட்டுறலாம். ஆனா அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் அந்த அத்தனை பாவமும் அந்த ஆளை தோக்கடிச்ச எல்லாருக்கும் வந்து சேரும். ஏன்னு கேளுங்களேன், 17 வருஷமா தொண்டை தண்ணி வரல கத்திருக்காண்டா ஒரு மனுஷன் உங்களுக்காக. இந்த ரீல்ஸை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டிவிக்கே ஃபாலோ பண்றவங்களுக்கு, சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய ஃபாலோவர் வந்துருது, நிறைய வியூஸ் போயிருது. நமக்கெல்லாம் அப்படி இல்ல. போராளிகள்ல எப்பயுமே கொஞ்சம் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. நான் இவ்வளவு ஃபீல்லாம் நிறைய விஷயத்துக்கு நான் பண்றது கிடையாது. இந்த மனுஷன் நினைச்சா கொஞ்சம் ஓட்டு போடுறான் போடல, நீ பயப்படாத. உறுதியா நம்ம வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். டேய் இங்க வர்றா, இருக்க உங்க அண்ணங்க பிடிச்சுக்க. உயிரே போனாலும் என்னுடைய உடல் உன்னோடதான் வறுமை ஒழிய உன்னை விட்டு போமாட்டேன்.